ஹே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் த மிஸ்ட்ரி ஆஃப் ரூம் நம்பர் 348. டோர் உள்ளிருந்து லாக் ஆகிருக்குது, டிவி ஆனில் இருக்குது, ரூம் ரொம்பவே வார்மாக இருக்குது, சிகரெட் எரிஞ்சு அவருடைய விரல்கள்லேயே இருக்குது, எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லை, பிளட் இல்லை, வாலெட்டில் காசு அப்படியே இருக்குது, சஸ்பெக்டும் இல்லை, எவிடன்ஸும் இல்லை. போலீஸ் இதை ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க, ஆனால் அட்டாப்சி ரிப்போர்ட் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிரெக் ஃப்ளெனிகன் எப்படி இறந்தாரு? ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். 2010 செப்டம்பர் 15 55 வயசான கிரெக் ஃப்ளெனிகன் அவருடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்றதுக்காக பவுமன் டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய எலிகான்டே அப்படின்ற ஒரு ஹோட்டலை செக் இன் பண்றாரு. ஆரம்பத்துல ஷிப்ல ஒரு சீஃப் இன்ஜினியரா தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. பின்னாடி வயசு ஆக ஆக அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு லேண்ட் லீஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஜாப்ல அவர் செட்டில் ஆகிடுறாரு. ஃப்ளெனிகன் ஒரு செயின் ஸ்மோக்கர், ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனும் கிடையாது. ஆனாலுமே ஆள் பாக்குறதுக்கு லீனாவும் ஃபிட்டாவும் தான் இருப்பாரு. ஒவ்வொரு வாரமும் மண்டே காலையில அவருடைய பிக்கப் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு லூசியானாலேருந்து 2 மணி நேரம் டிராவல் பண்ணி டெக்சாஸ்ல அவங்க கம்பெனி கொடுத்திருந்த அந்த ஹோட்டல்ல போயிட்டு செக் இன் பண்ணுவாரு. அந்த ஹோட்டல் ரொம்பவே ஒரு பேசிக்கான ஹோட்டல். ஆனா அதை பத்தி அவர் பெருசா கேர் பண்ணல. ஏன்னா அவருக்கு தேவையானது ஒரு பெட், ஒரு டிவி இருந்தா போதும்னு யோசிக்கிறாரு. அந்த ரூமுடைய டோரை ஓபன் பண்ணா இமீடியட்டா ரைட் சைட்ல பாத்ரூம் இருக்குது. ஆப்போசிட் சைட்ல ஒரு பெரிய விண்டோடைய ரைட் சைட்ல வால்க்கு அகைன்ஸ்டா அந்த காட் போடப்பட்டிருக்குது. அதற்கு டைரக்டா எதிர்க்க ஒரு பெரிய டிவி வச்சிருக்காங்க. கிரெக் அவர் கொண்டு வந்த ஒரு சூட்கேஸை அந்த ரூமுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு அதை ஓபன் பண்ணி அவர் கொண்டு வந்த ஷர்ட்ஸ், டாய்லெட்ரிஸ் அது எல்லாத்தையுமே கிளாசெட் குள்ள மாட்றாரு. அதுக்கப்புறம் நைட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. அந்த எலிகான்டே ஹோட்டலுக்கு கீழேயே ஒரு பெரிய பார் இருக்குது. ஆனா கிரெக் பெருசா குடிக்கவும் மாட்டாரு, மக்கள் கூட சோஷியலைஸும் ஆக மாட்டாரு. அவருடைய நைட்ஸை தனியா அந்த ரூம்ல டிவி பார்த்துட்டு ஸ்பெண்ட் பண்றது தான் அவருக்கு பிடிக்கும். அதனால அவர் வேற எங்கேயுமே போல அந்த ரூமுக்குள்ளேயே தான் ஸ்டே பண்ணிருக்காரு. கிரெக்குக்கு நல்லா கோல்டான ரூம்ல தூங்குறதுக்கு தான் பிடிக்கும். அதனால அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஏசியை மேக்ஸிமம் சில்னஸ்ல வச்சுட்டு அந்த பெட்ல ஏறி உட்கார்றாரு. அவருக்கு பக்கத்துல ஒரு டவல் இருக்கு. அந்த டவல்ல அவர் கொண்டு வந்த சிகரெட், லைட்டர்ஸ், ஆஷ் ட்ரே, ஏசி ரிமோட், டிவி ரிமோட், அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் இதெல்லாமே பக்கத்துல வச்சிருக்கிறாரு. அந்த டிவியை ஆன் பண்ணி அவருக்கு பிடிச்ச சேனலை வச்சதுக்கு அப்புறமா அவர் கொண்டு வந்த அந்த சாக்லேட்டை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்த நாள் காலையில கிரெக்குடைய ஒய்ஃப் சூசிக்கு கிரெக் கிட்ட இருந்து எந்த ஒரு போன் காலும் வரல. ஏன்னா எப்பவுமே கிரெக் வெளியே ஸ்டே பண்ணியிருந்தா சூசிக்கு கால் பண்றது ஒரு வழக்கம். அன்னைக்கு காலையில கால் வராததுனால சூசிக்கு ஒரு டவுட் வருது. இமிடியேட்டா கிரெக்குக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ரிங் போயிட்டே இருக்குது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. இமிடியேட்டா அவருடைய ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அங்கேயுமே ஆரம்பத்துல யாருமே அட்டென்ட் பண்ணல. பின்னாடி அவருடைய கோவர்க்கர்ஸ் அட்டென்ட் பண்றாங்க. கிரெக் இன்னும் ஆபீஸ்க்கு வரல அப்படின்னு அந்த கோவர்க்கர்ஸ் சொல்றாங்க. சூசி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி அந்த கோவர்க்கர்ஸை கிரெக்குடைய ரூமுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அவங்களும் சரி ஓகே நாங்க செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றோம் அப்படின்ட்டு போனை வச்சிடுறாங்க. அந்த கோவர்க்கர்ஸ் ஹோட்டலுக்கு போறாங்க. கிரெக்குடைய ரூம் டோரை போயிட்டு நாக் பண்றாங்க. யாருமே ஆன்சர் பண்ணல. அதனால கீழே போயிட்டு மேனேஜரை கூட்டிட்டு வந்துட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க கிரெக் இறந்து போய் கிடக்குறாரு. அந்த ரூமுக்குள்ள கிரெக்குடைய பாடி தரையில தான் கிடக்குது. அவரு குப்புற விழுந்து தான் இறந்து போயிருக்கிறாரு. அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் பாடிக்கு கீழே இருக்குது. அதுல 2 ஃபிங்கர்ஸ்ல அவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த அந்த சிகரெட் எரிஞ்சு போய் பஞ்சு மட்டும் இன்னும் அவருடைய விரல்கள்லயே இருக்குது. அவருடைய ஸ்கின் ஆல்மோஸ்ட் கிரேஷ் ப்ளூவா மாறிடுது. அன்யூஷுவலா அந்த ரூம் ஒரு மாதிரி வார்மா இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த கோவர்க்கர்ஸ் இமீடியட்டா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக டிடெக்டிவ் ஸ்காட் ஆப்பிள் அந்த ஹோட்டலுக்கு வராரு. ரூம் நம்பர் 348க்கு போயிட்டு செக் பண்ணி பாக்குறாரு. ரூமுக்குள்ள யாரும் வந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் இல்ல. ரூம்ல பிளட்டோ இல்ல கிரெக்குக்கு அடிப்பட்ட மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்ல. எக்ஸப்ட் அவரு கீழே விழுந்ததுனால அவருடைய சீக்ஸ்ல ஒரு சின்ன காயம் மட்டும் தான் இருக்குது. அதை தவிர அவருடைய உடம்புல எந்த ஒரு காயமும் இல்ல. ரூமுக்குள்ள கிரெக்குடைய வாலெட்டை பாக்குறாரு. அதுல நிறைய காசு இருக்குது. யாரும் எடுத்துட்டு போகாததுனால இது ராபரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு அதை ரூல் அவுட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே கொஸ்டின் கேட்கிறாரு. அவங்களும் நாங்க எதையுமே கேட்கல, எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ரூமுக்குள்ள வந்து ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரா இல்ல ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்காரா, அதனால அவர் இறந்து போறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கறாரு. அந்த மாதிரியும் எதுவுமே கிடைக்கல. கிரெக்குடைய பாடியை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய டாக்டர் டாமி பிரவுன் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அவரு போலீஸோடைய ரிப்போர்ட்டை ஆல்ரெடி படிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி கிரெக் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்னால தான் இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் படிச்சிருக்கிறாரு. அதனால இனிஷியலா கிரெக்கோட பாடியை பார்க்கும்பொழுது அவருடைய சீக்ஸ்ல ஒரு சின்ன அடிபட்டிருக்குது. அதை தாண்டி வயிற்று பகுதியில ஒரு சின்ன ஒரு அடி இருக்குது. மற்றபடி கிரெக்குடைய பாடியில எந்த ஒரு டேமேஜும் இல்ல. ஆனா கிரெக்குடைய பாடி இன்சைட்ஸை பார்க்கும்பொழுது எல்லாமே கிரஷ் ஆகி இருக்குது. அவருடைய எலும்புகள்லாம் உடைஞ்சி இன்டர்னல் ஆர்கன்ஸ் கிரஷ் ஆகி இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் நோட்டீஸ் பண்றாரு. அது இல்லாம அவருடைய ஹார்ட்ல ஒரு ஹோல் இருக்கிறதையும் அவர் பார்க்க
பாக்குறாரு. கிரெக் பாடியோடைய வெளிப்பகுதியில ஏற்பட்ட காயங்களுக்கும் உள்பகுதியில ஏற்பட்ட காயங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாததுனால டாக்டர் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு பர்சனோட உடம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கிரெக்குடைய பாடியும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி கிரெக் வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் இருந்திருக்காரு. அந்த இடத்துல அவருடைய உடம்பு கிரஷ் ஆகிற அளவுக்கு எதுவும் நடந்திருக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. ஏன்னா யாருக்கும் எதுவும் கேட்கல, யாரும் எதையும் பார்க்கலன்றதுனால கண்டிப்பா கிரெக் நேச்சுரல் காஸ்னால இறக்கல, அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கறத டிடெக்டிவ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. டாக்டருடைய ரிப்போர்ட்டை டிடெக்டிவ் ஆப்பிள் படிச்சதுக்கு அப்புறம் அவருமே ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. இப்போ கிரெக்குடைய மரணத்துக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அது யாரா இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிள் யோசிச்சு கிரெக்குடைய பேக்ரவுண்ட செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா கிரெக்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது. அவரு ரொம்ப பொலைட்டா காமா இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு நார்மலான பர்சன். அப்படி இருக்கிற பர்சனை யாரு கொல்லணும்னு நினைக்க போறா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல வருது. அது மட்டும் இல்லாம அவருடைய ஒய்ஃபை அவர் ரொம்ப லவ் பண்றாரு, அவங்களுமே திரும்பி இவரை லவ் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஸ்கேண்டல் மாதிரியான விஷயம் இருக்கிறதுக்கும் எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல. இந்த மாதிரியே பல மாசங்க ஓடி போயிடுது. எந்த ஒரு லீடுமே இந்த கேஸுக்கு கிடைக்கல. ஆனா கிரைம் சீன்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆடான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரூம் 348 கொஞ்சம் வார்மா இருக்கிறது தான். ஏன்னா முன்னவே சொன்ன மாதிரி கிரெக்குக்கு அவருடைய ரூமை நல்லா சில்லுன்னு வச்சுட்டு தூங்குறதுக்கு தான் அவருக்கு பிடிக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த ரூம் எப்படி வார்ம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு क्वेश्चन இந்த இடத்துல வருது. டிடெக்டிவ் ஆப்பிள் அந்த ஹோட்டலுடைய மெயின்டெனன்ஸ் லாக்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கறாரு. அதுல தெரிய வருது என்ன அப்படின்னா அன்னைக்கு நைட்டு கிரெக் வந்து பாப்கார்ன் ரெடி பண்றதுக்காக அவன் யூஸ் பண்ணிருக்காரு. அது மூலமா ஃபியூஸ் வயர் எரிஞ்சு போயிருக்குது. அதனால அவர் ரூம் மட்டும் இல்லாம அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 2 ரூம்ஸ், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ரூம்ஸ், மொத்தம் 4 ரூம்லயுமே கரண்ட் கட் ஆயிருக்குது. இமிடியேட்டா மெயின்டெனன்ஸ் பர்சனுக்கு கால் பண்ணி இவர் இன்ஃபார்ம் பண்றாரு. அவரும் வந்து அந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்றாங்க. கரண்ட்டும் திரும்பி வந்துருது. இப்போ 2 தியரி இந்த இடத்துல ஓபன் ஆகுது. ஒன்னு, அந்த மெயின்டெனன்ஸ் பர்சன் உள்ள வந்ததுக்கு அப்புறமா கிரெக் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம், அதனால கிரெக் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா இதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, அதனால இந்த விஷயத்தை ரூல் அவுட் பண்ணிடுறாங்க. இன்னொரு தியரி என்னன்னா ரூம் நம்பர் 349ல 2 எலக்ட்ரீஷியன்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப பார்ட்டி பண்ணக்கூடிய ஒரு பர்சன். கரண்ட் கட் ஆனதுக்கு ரீசன் கிரெக் தான் தெரிஞ்சதுனால வெளியே வந்து அவங்க பிரச்சனை பண்ணிருக்கலாம். அது மூலமா கிரெக் அட்டாக் பண்ணி அவர் இறந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் 2வது தியரி. அதனால டிடெக்டிவ் ஆப்பிள் ஒரு ஹிடன் கேமராவை வச்சுக்கிட்டு இந்த 2 பேரையுமே போயிட்டு இன்டர்வியூ பண்றாரு. நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. அவங்க எல்லாத்துக்குமே பொறுமையா பதில் சொல்றாங்க. கிரெக் இறந்ததுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கியூரியஸாவும் இருக்காங்க. அவங்களுடைய போன் நம்பர்ஸ், அட்ரஸ் எல்லாத்தையுமே கொடுத்து எப்பனாலுமே கால் பண்ணுங்க, ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பதில் சொல்லும் போது எந்த ஒரு பதட்டமும் இல்ல. அதே போல அவங்க தான் பண்ணிருப்பாங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாததுனால இந்த ஒரு லீடுமே டெட் எண்ட் ஆகிடுது. கிரெக் இறந்து 7 மாசத்துக்கு அப்புறம் சூசி ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஹையர் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு கென் பிரென்னன் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேட்டரை சஜஸ்ட் பண்றாங்க. அவரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன், ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். கண்டிப்பா அவர் பிஸியா இருப்பாரு, போனை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே சூசி அவருக்கு கால் பண்றாங்க. ஆனா இமிடியேட்டா கென் போனை அட்டெண்ட் பண்ணி சொல்லுங்க நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களும் தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கு கென் ஓகே, இந்த கேஸை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த கேஸை நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. கிரெக்குடைய கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ண உடனே சூசியை மீட் பண்றதுக்காக லூசியானாக்கு கிளம்பி வராரு. அங்க சூசியை மீட் பண்ணி அவங்களுடைய மேரேஜை பத்தி ரொம்ப டிஃபிகல்ட்டான क्वेश्चंस எல்லாமே டிஸ்கஸ் பண்றாரு. மேபி கிரெக் வந்துட்டு சூசியை சீட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கா, அவங்க ஏதாச்சும் ஒரு சீக்ரெட்டான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. அதுக்கு சூசியும் பதில் சொல்றாங்க. இவங்க சொன்ன பதில் எதுவுமே ஒரு புதுசான ஒரு லீட கொடுக்காதுன்னு அவருக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா சூசி கிட்ட இந்த கிரைம் சீன்ல ஏதாச்சும் ஆடா உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சூசியும் ஆமா, எப்பவுமே கிரெக் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீசிங் கோல்டான ஒரு ரூம்ல தான் அவர் தூங்குவாரு, ஆனா அன்னைக்கு அந்த ரூம் வந்து வார்மா இருந்ததா கோவர்க்கர் சொன்னதா அவங்க சொல்றாங்க. கென்னும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு டிடெக்டிவ் ஆப்பிள மீட் பண்றதுக்காக டெக்சாஸ் கிளம்பி போயிடுறாரு. டெக்சாஸ்ல டிடெக்டிவ் ஆப்பிளும் கென் பிரென்னனும் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் இந்த கேஸ்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி டிடெக்டிவ் ஆப்பிள் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ், போட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே கென் பிரென்னன் கிட்ட ஷேர் பண்றாரு. அவரும் அன்னைக்கு நைட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு இது எல்லாத்தையுமே டீடைல்டா படிச்சு பாக்குறாரு. போட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா டிடெக்டிவ் ஆப்பிளுக்கு கால் பண்ணி ஓகே எனக்கு தெரிஞ்ச இந்த கேஸை நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டிடெக்டிவ் ஆப்பிள் நீங்க வந்தே ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, ஒரு தியரி இருக்குது, ஆனா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் சூசி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில டிடெக்டிவ் ஆப்பிளுடைய ஆபீஸ்ல 2 பேரும் மீட் பண்ணி அங்கிருந்தே சூசிக்கு கால் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் கிரெக் ரைட் ஹேண்ட்ல ஸ்மோக் பண்ணுவாரா இல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல ஸ்மோக் பண்ணுவாரா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சூசி தன்னுடைய ஹஸ்பண்ட் எப்பவுமே ரைட் ஹேண்ட்ல மட்டும் தான் ஸ்மோக் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு பதில கொடுக்குறாங்க. சரி ஓகே
தேங்க்யூ அப்படின்னு போனையும் கட் பண்ணிட்டு டிடெக்டிவ் ஆப்பிள பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் நான் கேஸை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டிடெக்டிவ் ஆப்பிள் ஓகே உங்க தியரி என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. கென்னுடைய எக்ஸ்பிளேஷன் இதுதான். கிரைம் நடந்த அன்னைக்கு கிரெக் அந்த ரூமுக்குள்ள வந்து ஏசி டெம்பரேச்சரை ரொம்ப லோவஸ்டா வைக்கிறாரு. அதனால அந்த ரூம் ஃப்ரீசிங் கோல்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாப்கார்ன் ரெடி பண்ண ட்ரை பண்றாரு. ஃபியூஸ் வயர் எரிஞ்சு போயிட்டு கரண்ட்டும் போகுது. கம்ப்ளைண்ட் பண்றாரு. மெயின்டெனன்ஸ் பர்சன் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கரண்ட்டும் வருது. அந்த டைம் 8:30ங்கிறது மெயின்டெனன்ஸ் லாக்ல இருந்து நம்மளுக்கு கிளியரா தெரியும். கரண்ட் வந்ததுக்கு அப்புறமா லைட்ஸ் எரியுது, டிவி டர்ன் ஆன் ஆகுது. அந்த ரூம் ஆல்ரெடி சில்லா இருக்கிறதுனால ஏசி டர்ன் ஆன் ஆகல அப்படிங்கறத கிரெக் ரியலைஸ் பண்ணாம டிவி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா 8:30 PM ல இருந்து 9 PM தான் கிரெக் இறந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் அடுத்த நாள் காலையில அந்த ரூமுடைய டெம்பரேச்சர் வார்மா இருந்திருக்குது. இப்போ சூசி கன்ஃபார்ம் பண்ண விஷயம் என்னன்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் எப்பவுமே ரைட் ஹேண்ட்ல தான் ஸ்மோக் பண்ணுவாரு அப்படிங்கிறது. ஆனா அவருடைய லெஃப்ட் ஹேண்டுக்கு எப்படி அந்த சிகரெட் போச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ 8:30க்கு கரண்ட் வருது, டிவியும் டர்ன் ஆன் ஆகுது. ஷோவை பார்த்துக்கிட்டே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிகரெட்டை பத்த வச்சு ரைட் ஹேண்ட்ல வச்சு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஏதோ ஒன்னு நடக்குது. வெளியே போயிட்டு ஹெல்ப் கேட்கணும். அதனால டோர் நாபை ஓபன் பண்ணணுங்கிறதுக்காக தன்னுடைய ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய சிகரெட்டை லெஃப்ட் ஹேண்ட்ல மாத்திட்டு வெளியே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது அவர் கீழே விழுந்து இறந்து போறாரு. அதனாலதான் கிரைம் நடந்த அடுத்த நாள் காலையில கோவர்க்கர்ஸ் அவருடைய பாடியை பார்க்கும்போது அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் அவருடைய பாடிக்கு கீழே இருக்குது. அதுல 2 ஃபிங்கர்ஸ்ல அந்த சிகரெட்டோடைய பஞ்சு இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் டிடெக்டிவ் ஆப்பிள் எல்லாமே ஓகே, ஆனா அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க இன்னும் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கென் இதை சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஹோட்டல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹோட்டலுக்கு வராங்க. கென் டைரக்டா ரூம் நம்பர் 348க்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வால்ஸ், டோர், சீலிங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஃப்ரண்ட் டோரை கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணா அதனுடைய டோர் நாப் செவுத்துல போய் இடிக்கிற இடத்துல ஒரு பேட்ச் ஒர்க் இருக்கிறத அவர் பாக்குறாரு. அதை பார்த்துட்டு ஆப்பிள் கிட்ட இது என்னதுன்னு கேட்கிறாரு. மேபி அது ஜஸ்ட் அந்த நாப் இடிச்சதுனால ஏற்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா அந்த டோரை கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணா அந்த டோர் நாப் இடிக்கிற இடத்துக்கும் பேட்ச் ஒர்க்குக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இமிடியேட்டா கென் ரூம் நம்பர் 349க்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பேட்ச் ஒர்க் அந்த சைடுல இருந்து செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணிட்டு இருக்கும்போது தன்னுடைய ஃபிங்கரை எடுத்து ஒரு ஸ்பாட்ல புஷ் பண்றாரு. அந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கிறது தெரிய வருது. அந்த ஹோலுக்குள்ள டூத் பேஸ்ட வச்சு அதை மறைச்சிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. கென் தாங்கிட்ட இருந்த ஒரு லேசர் லைட்டை எடுத்து 349ல இருந்து அந்த ஹோல் வழியா பாயிண்ட் பண்றாரு. அந்த லேசர் லைட் எக்ஸாக்ட்டா கிரெக் எங்க உட்கார்ந்திருப்பாரோ அந்த இடத்துல போயிட்டு ஹிட் பண்ணுது. இமிடியேட்டா 2 பேரும் டாக்டர் பிரவுனை மீட் பண்ணி கிரெக் இறந்ததுக்கு காரணம் அவரை ஷூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. டாக்டர் பிரவுனும் அவர் மிஸ் பண்ண பாயிண்ட்டை ரியலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆட்டோப்சி ரிப்போர்ட், போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவருடைய வயிற்று பகுதியில் இருந்த அந்த ஒரு காயம் புல்லட்டுடைய என்ட்ரி பாயிண்ட்னும் அவருடைய ஹார்ட்ல இருந்த அந்த ஹோல் புல்லட்டுடைய எக்ஸிட் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல கிரெக் இறந்ததுக்கான காரணம் கன் ஷாட் அப்படிங்கிற விஷயத்தையும் அப்டேட் பண்றாரு. கிரைம் நடந்த அன்னைக்கு ரூம் நம்பர் 349ல ஸ்டே பண்ணியிருந்த 2 எலக்ட்ரீஷியன்ல ஒருத்தர் லான்ஸை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாங்க. இந்த இஷ்யூ நடந்து 7 மாசம் ஆயிடுச்சு. அன்னைக்கு நீங்க நாங்க எதையுமே கேட்கல, எதையுமே பார்க்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. இந்த ஸ்டோரியில நீங்க எதையாச்சும் மாத்தணுமா அப்படின்ட்டு கென் வந்துட்டு லான்ஸை கேட்கிறாரு. அதுக்கு லான்ஸ் இல்ல இப்பயுமே இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க அட்டஸ்ட் பண்ற விதமா இந்த டாக்குமெண்ட்டை நீங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு லான்ஸும் அந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணி கொடுத்துடுறாரு. இமிடியேட்டா கென் சொல்ற விஷயம் என்னன்னா 349ல இருந்து 348க்கு ஒரு புல்லட் ஷார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க. சோ இமிடியேட்டா நான் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்லனா யாரு ஷூட் பண்ணா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. லான்ஸுக்கு வேற வழியே இல்லாம அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றாரு. லான்ஸும் அவருடைய ஃப்ரெண்டு மியூலரும் அன்னைக்கு நைட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மியூலர் தன்னுடைய கார்ல இருக்கக்கூடிய அந்த கன்னை எடுத்துட்டு வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல மியூலர் அந்த கன்னை லான்ஸ் நோக்கி பாயிண்ட் பண்றாரு. லான்ஸ் அதை தட்டி விட அது கீழே விழுந்து ட்ரிகர் ஆகி வெடிச்சிடுது. 2 பேரும் கொஞ்ச நேரம் அந்த செவுத்து கிட்ட போயிட்டு நின்று யாராச்சும் அந்த இடத்துல ஆப்போசிட் சைட்ல இருந்து ஏதாவது சவுண்ட் வருது அப்படின்னு கேக்குறாங்க. எந்த ஒரு சத்தமும் வரல. மேபி பக்கத்து ரூம்ல யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கீழே இருக்கக்கூடிய பாருக்கு போயிட்டு பார்ட்டி பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கி எந்திரிடுறாங்க. அடுத்த நாள் காலையில கிரெக்குடைய பாடியை வெளியே எடுக்கும் பொழுது இது நம்ம தான் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. ஆனா அந்த இடத்துல டிடெக்டிவ் ஆப்பிள் இல்ல இவரு நேச்சுரல் காஸ்னால தான் இறந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பேசுறத இவங்க கேக்குறாங்க. அப்போ நம்ம ஷூட் பண்ணதும் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்ததும் ரெண்டும் ஒரு கோயின்சிடென்ஸ்
கோஇன்சிடென்ஸ் தான், ஸோ நம்ம மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலை டூத் பேஸ்ட்டை வச்சு பேட்ச் பண்ணிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. லான்ஸுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் இல்லை, ஆனால் மியூலருக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துடுறாங்க. இதுதான் ரூம் நம்பர் 348 உடைய மிஸ்ட்ரி. இந்த வீடியோல இருந்த ஹிடன் ஸ்மைலியை நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம டைம் ஸ்டாம்பை மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களுடைய நேமை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Until then, see you. Goodbye.